பணமும் பதவியும் இருந்தால் எல்லாமே நடக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம தமிழ்நாட்டில் அதாவது சிஎம் வந்து இப்போ பீச் ரூட்லேருந்து அண்ணா நகர் வரைக்கும் போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இன்றைக்கி அனௌன்ஸ்மெண்ட் வருது. நாளைக்கு காலையில் ஒரு 8 மணி அந்த மாதிரி போகிறாரு அப்படின்னா, இன்னிலேருந்தே வந்து அந்த ரூட்டில் இருக்கிற எல்லாம் வந்து ஏதாவது பிரேக் ஆகிருந்தால் பள்ளமாக இருந்தால் எல்லாத்தையும் வந்து சரி பண்ணுவாங்க. இயர்லி மார்னிங் நாளைக்கு காலையில் 8 மணிக்கு எல்லாருக்கும் டியூட்டி போட்டு அந்த பீச் ரூட்லேருந்து அண்ணா நகர் வரைக்கும் எல்லா போலீஸையும் வழியில் நிற்க வைப்பாங்க. அவர் அந்த ஒரு சிக்னல் வந்தார்னா அந்த சிக்னல் கட் பண்ணி இந்த சிக்னல் ஓப்பன் பண்ணி அந்த மாதிரி அவர் போகிற வரைக்கும் எல்லா சிக்னலையும் ஓப்பன் பண்ணி வச்சு அவரை வழி அனுப்புறது தான் அவங்களோட சல்யூட் அமைச்சு வேலையாக இருக்கும். உயிருள்ள ஒரு ஜீவன் சிஎம் அங்கேருந்து இங்கே போகிறதுக்கு இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. அதே வந்து இப்போ இந்த ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஆம்புலன்ஸில் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஒரு சிக்னலில் கூட கட் பண்ணி சேஞ்ச் ஓவர் பண்ணி அனுப்ப மாட்டாங்க. ஒரு சில இடத்துல நடக்குது, ஒரு சில இடத்துலலாம் நிறைய 90% நடக்கிறது இல்லை. இதுக்கு அதாவது ஒரு உயிருக்கு வேல்யூவே கிடையாது. பணமும் பதவியும் இருந்ததுன்னா அதோட வேல்யூ வேறு தான். சாதாரண மக்களுக்கு வேறு வேல்யூ தாங்க. இதெல்லாம் வந்து இதுக்கு டெக்னாலஜி கண்டுபிடிச்சி இதுக்கெலாம் இது பண்ணக்கூடாதா? ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு கோடு தாண்டினா ஃபோட்டோ பிடிச்சி அவங்க வீட்டுக்கு அனுப்பி விட்றீங்க, 1000 ஃபைன் அது இதுன்னு. ஆனால் ஒரு ஆம்புலன்ஸ் வரும்போது இதுக்கு ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சி அந்த உயிருக்கு அனுப்பணும்னு இருக்காதா? எல்லா சிக்னல்லையும் ஒரு டிராஃபிக் போலீஸ் இருக்கீங்க. அப்போ இங்கேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அடுத்த சிக்னலுக்கு இந்த சைடு ஒரு ஆம்புலன்ஸ் வருது, எல்லா க்ரீன் சிக்னல் ஆக்கி அவங்கள வந்து அந்த ஹாஸ்பிட்டல் எங்கே போகணுமோ அவங்கள அனுப்பி வைக்கலாம்ல. இதுக்கெலாம் உங்களுக்கு எதுவும் யோசிக்க முடியல. இதே வந்து ஒரு சிஎம் வராரு, பிஎம் வராருன்னா அதுக்கு மட்டும் உயிரில்ல ஒரு ஜீவன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 காரு, பின்னாடி ஒரு 10 காரு, அதுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு குறுக்க அவனும் நிற்கக்கூடாது. அவன் வேலைக்கு போகிறதெல்லாம் அப்படியே நின்றுன்னு இருக்கணும். இந்த மாதிரி உயிரில்ல ஒரு ஜீவனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வேல்யூ கொடுக்குறீங்க. ஏன்னா பதவியும் அதுவும் இருக்கிறதுனால. இதே வந்து பணம் இல்லை ஏதாவதுன்னா அதுக்கெல்லாம் மதிப்பே கிடையாது. இப்படி தான் இந்த தமிழ்நாடு இருக்குது. இது என்றைக்கு விளங்கும்னு தெரியல.